டெல்லியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு டெல்லியில் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதை சரியா எடுத்து சொன்னால்தான் நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மை தெரியும். நாம இந்த ஊடகங்களில் பார்க்கக்கூடிய செய்தி ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழல்ல அங்கே இருந்து களத்தில் இருந்து உள்ளபடி என்னங்க நடக்குது அப்படிங்கிறத நாம கேட்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதற்காக நம்மோடு இன்றைக்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் தேசிய செயலாளர் திரு தினேஷ் அவர்கள் நம்மோடு டெல்லியில் இருந்து இணைகிறார். அவரும் போராட்ட காலத்துல ஜந்தர் மந்தர்ல அந்த போராட்ட காலத்துல இருக்கக்கூடியவர். இப்ப நமக்காக இந்த பேட்டிக்காக நம்மோடு இந்த நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார். அவரை வணக்கம் சொல்லி வரவேற்று என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். சொல்ல வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது எக்ஸாக்டா டெல்லியில? ஏன்னா 2 விதமான செய்திகள். ஒரு பக்கம் இவர்கள் போராட்டக்காரர்களே இல்லை, இவங்க தேச சொத்துக்களை பால்படுத்துகிறார்கள், காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், காவல்துறை வாகனங்களை சேதப்படுத்துகிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்திகளை பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் மிக கொடூரமாக காவல்துறையினரே இல்லை, யூனிஃபார்ம் இல்லாம அன்யூனிஃபார்ம்ல RSS சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பெண்களை இளைஞர்களை கொடூரமாக தாக்குகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் வருகிறது. என்னவா நடக்குது டெல்லியில? காக்ரோச் ஜனதா இயக்கம் இது தொடங்கியதிலிருந்து இந்த அரசு பொதுவா இந்த இயக்கம் எப்படி தொடங்கியதுன்னா சமூக வலைதளத்துலதான். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய பதவிக்குரிய மாண்பை இழந்து வேலையில்லாத இளைஞர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய இளைஞர்களை கரப்பான் பூச்சி அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. அதை கரெக்டா அபிஜித் தீப்கே அவரு மிகச்சரியா அந்த வார்த்தைய பயன்படுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சோசியல் மீடியால இன்ஸ்டால ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாருங்க. அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண சில மணி நேரங்களிலேயே பிஜேபியினுடைய அபிஷியல் அக்கௌண்ட்டை கூட கடந்து மிக அளவு இந்தியாவில மிகப்பெரிய ஒரு வைரலான அது பார்த்தோம் நம்ம. அப்போ தொடக்கத்துல என்ன நினைச்சாங்க, இப்ப பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ அரசியல் சொல்லாடலாம் இப்ப ஜென்சி அப்படின்னு சொல்லி இப்போ குறிப்பிடுறோம். ஜென்சி எல்லாருமே சமூக வலைதளத்துலதான் பேசுவாங்க. அதனாலதான் அபிஜித் தீப்கே அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 25 மில்லியன் அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்தாங்க, யாரும் களத்துக்கு வர மாட்டாங்க அப்படிங்கறத இந்த அரசனுடைய கணிப்பா இருந்தது. அப்போ ஜூன் 6ஆம் தேதி அவர் அமெரிக்கால இருந்து வராரு, நேரடியா ஜந்தர் மந்தர்ல அந்த போராட்டம் நடத்துறாரு. அதன் பின்னாடியும் பல மாநிலங்களுக்கு பல தலைநகரங்களுக்கு போயிட்டு வராரு. அப்புறம் ஜூன் 20ஆம் தேதியில இருந்துதான் சிட்டிங் தர்ணா தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சு ஜந்தர் மந்தர்ல நடத்த ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப கூட தொடக்கத்துல ஒரு எண்ணிக்கை என்பது இந்த அளவுக்கு கிடையாது. அப்பவும் ஒரு பொதுவான மாணவர்கள் இளைஞர்கள் வர தொடங்கினாங்க. அப்ப சோனம் வாங்சு அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை அறிவிச்சு தொடர்ந்து அதுவும் நாட்கள் கடந்து போக போக கடைசி நேரத்துல கிட்டத்தட்ட இளைஞர்கள் மாணவர்கள் சாரசரையா வர தொடங்கிட்டாங்க. எப்போ அவர் சோனம் வாங்சுவை வலுக்கட்டாயமா ஜந்தர் மந்தர்ல இருந்து அப்புறப்படுத்தினாங்களோ அதை இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது. கிட்டத்தட்ட அவரு 20ஆம் தேதி அறிவிக்கிறாங்க நாடாளுமன்ற பேரணி. ஆனா 18, 19 தேதிகள்லயே ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்தே உங்களுக்கு டெல்லி மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள், இன்னும் மகாராஷ்டிரா, ஒடிசா, கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருந்து கூட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாத்தீங்கன்னா அப்படியே படையெடுத்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அரசு இந்த எண்ணிக்கை 20ஆம் தேதி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர் இளைஞர்கள் குவியதை பார்த்தோம் நம்ம. அப்போ நாட்டு மக்களுக்கு ஒரே செய்திதான், ஒட்டுமொத்த மாணவர்களும் இளைஞர்களும் இந்த அரசுக்கு எதிரான கோபத்துல இருக்கிறாங்க. அதுதான் ஒரு செய்தி இன்னைக்கு நாடு முழுக்க போயிருக்கு. அப்போ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, ஏன்னா அரசு எதிர்பார்க்கல. அப்போ கணக்கு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 முதல் ஒரு 7000 காவலர்கள், அதிரடிப்படை, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு 6000 இருந்து 7000 வரைக்கும் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லாம பொதுவா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதெல்லாம் மக்கள் எழுச்சி, இப்ப விவசாயிகள், தொழிலாளர்கள் எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான போராட்டங்கள் வருதோ, ஜாமியா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தங்க. இது மாதிரி எல்லா கலவரங்களிலுமே RSS பின்புலத்துல அவங்களுடைய ஆட்களை காவல்துறையினுடைய சீருடைய போட்டு உள்ள அனுப்பி விட்டுறாங்க. அப்பதான் அவங்க வச்சிருந்த தடி, இப்ப நீங்க சமூக வலைதளத்துல இன்னைக்கு எல்லாருமே எடுத்து போடுறாங்க, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த லத்தினா அந்த பொதுவா பிளாஸ்டிக் பைப்ல வச்சிருப்பாங்க. ஆனா சில லத்திகள்ல நீங்க அந்த ஆணியை அந்த இடத்துல
சொல்லி இருந்தாங்க. எதுக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமான காயத்தை சேதத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும், போராடக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்படுத்தணும். அப்பதான் அந்த அச்சத்துல மீண்டும் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற திட்டமிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான காயத்தை ஏற்படுத்த முடியுமோ அதை பண்ணுவதற்காக. ஏன்னா அவங்க காவல்துறையினுடைய எண்ணிக்கை போதாது, ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருந்தாங்க. அப்போ RSS ஆட்களை உறுதியா அவங்க உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா சில இன்னைக்கு புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, பத்திரிகைகள் அதை எடுத்து போடுறாங்க. ஏன்னா பொதுவா காவல்துறை அவங்களுடைய பெயர் பொறிந்த அந்த இத பட்டைய போட்டிருப்பாங்க. ஆனா பல பேர்கிட்ட அந்த பெயருக்கான அந்த பட்டையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா சீருடை இல்லாத அன்யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய, அன்யூனிஃபார்ம்னா அந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லுவோம். பொதுவா எல்லா பொதுவா ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அவங்களுடைய இயக்க நடவடிக்கைகளை சேகரிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க. நம்ம எல்லா போராட்ட களங்களையும் நம்ம பார்ப்போம். ஆனா இவங்க சீருடைங்கிறது அந்த இன்டெலிஜென்ஸ் கூட அவங்களுடைய தோற்றம் தெரியும், காவல்துறையினா எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஷேப் எல்லாமே நமக்கு தெரியுங்க. ஆனா இவங்களை பாத்தீங்கன்னா பக்காவா RSS அந்த குண்டர்கள் எப்படி இருப்பாங்களோ அவங்கதான் தடி எடுத்துட்டு அடிச்சதை பார்த்தோம். இதை விட மிக முக்கியமான ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே அந்த செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த பேலட் குண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குண்டு அந்த பல குண்டுகளை செதறி அடிக்கும். பொதுவா நம்ம அந்த காஷ்மீர்ல நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல அந்த செய்திகளை நம்ம பார்ப்போம். போராட்டக்காரர்கள் மீது அந்த பேலட் குண்டை போடுவாங்கன்ட்டு. அந்த பேலட் குண்டை நேற்று இரவு இங்க கெனாட் பிளேஸ், இப்ப நம்ம இருக்கிற நாங்க ஜந்தர் மந்தருக்கு இன்னும் கொஞ்சம் தொலைவுல, இங்கேயும் அதிகமான கூட்டம், இங்க திரண்டிருந்த இளைஞர்கள் மீது அந்த பேலட் குண்டு அடிச்சிருக்கிறாங்க. ஆனா அரசு இன்னைக்கு அது டெல்லி காவல்துறை மறுத்து இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அந்த சிஜேபியினுடைய ஸ்போக் பர்சன் போய் நேர்ல பார்க்கும்போது அவர் இன்னைக்கு ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்திருக்கிறாரு. மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு அது பேலட் குண்டு தான், அந்த குண்டாலதான் அந்த மாணவர்கள் காவல்துறையால அந்த துப்பாக்கி சூடு நடத்தி தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த முக காயங்கள் கூட இன்னைக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால பகிரப்பட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேலட் குண்டு பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா உடம்பு முழுக்க அது காயத்தை ஏற்படுத்தும். ஒரு குண்டு பல குண்டுகளா அடிக்கும். அந்த பேலட் குண்டை இன்னைக்கு சொந்த நாட்டு இளைஞர்கள் மீது இன்னைக்கு டெல்லி காவல்துறை இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க, இது இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக நடத்தப்படும் சதி வேலை அப்படிங்கிறாங்க. இப்போ இவர் அபிஜித் தீப்கே அவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, திடீர்னு அவர் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவரால் கூட்ட முடியுமா, இப்படி எல்லாம் பாஜகவும் RSSம் ஒரு கேள்வி எழுப்புகிறது. அப்புறம் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுல வெளிநாடுகளின் சதி இருக்குது, பன்னாட்டு சதி இருக்குது அப்படின்லாம் பாஜக ஆதரவாளர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. யார் இந்த அபிஜித்? அது ஒரு பிரதான கேள்வி ஒன்று. இன்னொன்னு இந்த இதுல காவல்துறையினர் மீதும் கடுமையான தாக்குதல்களை போராட்டக்காரர்கள் நடத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க தரப்புல சொல்றாங்க. இது தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிரானது. ஸ்ரீலங்கால இந்த மாதிரிதான் நடந்துச்சு, பங்களாதேஷ்ல இந்த மாதிரிதான் நடந்துச்சு, இந்தியாவில அது மாதிரி செய்ய பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வலதுசாரிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுக்கு பதில் என்ன? பொதுவாக இந்த 2 கேள்வி கேட்டுக்கிறீங்க. அபிஜித் தீப்கே, 2வது இந்த போராட்டத்துல யாரெல்லாம் கலந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முதல்ல நான் இன்னைக்கு கல்வி அமைச்சர் யார் நம்ம பொறுப்புல இருந்து விலகி போகணும்னு நம்ம சொல்லி கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்துறோமோ அவர் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். அந்த ட்வீட் பொதுவா நேற்று அவர் ராகுல் காந்தி அவரு பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து போராட்டங்கள் நடத்தினார். அதை வச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாருங்க. அந்த ட்வீட்ல கீழே போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியனை தாண்டி போயிருக்கு அந்த ட்வீட். அதுல வந்திருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்டுகளும் கொஞ்சம் அபியூஸாவும் இருக்கு. பொதுவா நீங்க தெரியும், இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நம்ம சொல்லுவோம், இந்த சங்கிகள் எப்படி பொய்யான தகவல்களை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொதுவா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நம்ம சொல்லி விமர்சனம் பண்ணுவோம். அவங்கதான் எல்லாத்தினுடைய ஊடகங்கள்லயும் பூந்து கடுமையான ரொம்ப கொச்சையா கமெண்ட்டுகளை போடுவாங்க. ஆனா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவருடைய ட்வீட்ல வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இளைஞர்கள் எப்படி இந்த அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கமெண்ட்களை படிச்சா நம்ம தெரியும். ரொம்ப தெளிவா டிட்டர்மைண்டா இருக்கிறாங்க. இந்த அரசு கட்டாயம் தர்மேந்திர பிரதான பதவி விலக்கணும், நிச்சயமா தேர்தல்ல இந்த ஆட்சியை கவிழ்த்துவதற்கான அடுத்த நகர்வா இருக்கும். அந்த அளவுக்கான இந்த அரசின் மீது கடுமையான கோபம் அப்படிங்கிறது தெளிவா, அதை நான் ஏற்கனவே சொன்னாங்க,
20ஆம் தேதி திரண்ட கூட்டம் என்பது யாருமே கணிக்கல, அரசாங்கம் கணிக்கல, உளவுத்துறை கணிக்கல. அதனால அவங்க ப்ரிப்பரேஷனே கிடையாது. நீங்க 20ஆம் தேதி தான் பொதுவா இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா, உங்களுக்கு 19ஆம் தேதி மதியத்துல இருந்தே வந்து டெல்லி நகரத்துக்குள்ள வரக்கூடியவங்களை எப்படி எல்லாம் தடுப்பாங்க. இப்போ விவசாயிகள் போராட்டம் நம்ம பார்த்திருப்போம். டெல்லி அவங்க ஹரியானால இருந்து வந்த போது எப்படி எல்லாம் தடுத்தாங்கன்னு. ஆனா இதை வந்து அவங்க தடுக்கவே கிடையாது. ஏன்னா அப்ப அவங்ககிட்ட அவங்க இந்த கூட்டத்தை எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு வருவாங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்களும் மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அபிஜித் தீப்கேவை பத்தி கேட்டீங்க. அவர் ஏற்கனவே சொல்லிட்டா, அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்பவே நிறைய வந்தது. இவர் ஏன்னா அவரும் சொல்லிட்டாரு, அவரு அமெரிக்கா படிக்க போறதுக்கு முன்னாடியே தனக்கு ஆம் ஆத்மி கட்சியில அவர் அந்த சமூக வலைதள பிரிவுல கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாரு. ஆனா அவர் பிரச்சனைய பத்தி பேசுறாரு. பொதுவா நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது கூட நீங்க அது வந்து புதிய வார்த்தை கிடையாது. இது ஏற்கனவே 10 வருடங்களுக்கு முன்னாடி எப்போ மாட்டிறைச்சி இவங்க தடை பண்ணாங்களோ அப்ப பீஃப் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி அப்ப பேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கும். அப்ப அந்த அக்கௌண்ட் வந்து ரொம்ப பிரபலமா இருந்ததுங்க. அதே மாதிரி இவர் கரெக்டான சமயோஜி புத்தியில கரெக்டா பயன்படுத்தினாரு. அது இன்ஸ்டால ரொம்ப வைரல் ஆகுது. அப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வராரு, அது இயக்கமா ஒரு போராட்ட களமா முன்னெடுக்கிறாரு. அப்ப யார் எடுத்தாத்தான் என்ன? இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கோபத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு கருவி இன்னைக்கு அவர் ஒரு குறியீடா இருக்காரு. அதே போல இந்த தொடர்ந்து இப்ப நீங்க ஏஐஎஸ்எஃப் பொதுவா நாங்க நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து பொதுவா நான் தமிழ்நாட்டில இருந்து இப்ப அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற பொதுச் செயலாளர் வந்திருக்கிறேன். பொதுவா நீட் என்பது தமிழ்நாட்டுல மட்டும்தான் தேர்வையே ரத்து பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை 2016-17 இருந்து நம்ம முன் வச்சுட்டு இருக்கிறோம். அன்னைக்கே சொன்னோம், இந்த தேர்வு வந்து பாகுபாடுகள் நிறைஞ்சது, சமூக அநீதி அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆனா அன்னைக்கெல்லாம் வட இந்தியால இந்த அளவுக்கான ஒரு பார்வை கிடையாது, கோபம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நேரடியா உணர தொடங்கிட்டாங்க. அப்போ எங்க அமைப்பினுடைய கோரிக்கை என்பது நீட் தேர்வை முழுமையா ரத்து பண்ணணும். ஏன்னா பாடத்திட்டங்கள் வேற, நம்ம நீட் பத்தி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ இது எங்களுடைய கோரிக்கை. இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா இடதுசாரி அமைப்புகளும் இந்த கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை, இன்னைக்கு பிபிஎஸ்ங்கிற ஒரு பில்லு வந்து நம்ம எதிர்பார்த்தோம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அவங்க முன்வைப்பாங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவங்க இப்ப முன்வைக்கல இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல. ஏன்னா பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, ஆந்திரா உள்ளிட்டவங்களே இந்த பிபிஎஸ் பில்லுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ கல்வி தளத்துல நாங்க பணியாற்றக்கூடிய மாணவ அமைப்புகள் கல்வியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கோரிக்கை என்பது எல்லாத்தினுடைய கோரிக்கை. அப்ப அபிஜித் தீப்கே முன்வைக்கிறாரு, நாங்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்து கடந்த 10 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க எல்லாருமே வரோம். அப்ப சிட்டின் தர்ணான்னு சொல்லி இவர் அறிவிச்ச முதல் நாள்ல இருந்து ஏஐஎஸ்எஃப் உள்ளிட்ட எல்லா இடதுசாரி அமைப்புகளும் ஜந்தர் மந்தர்கள் நாங்க தொடர்ந்து இயங்கி போராடிட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பா நாங்க ஏஐஎஸ்எஃப் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு செட்டப்பை உருவாக்குறோம். ஏன்னா இந்த தொடர் காத்திருப்பு போராட்டங்கிறது 24 மணி நேரமும் அதே இடத்துல தங்கி நம்ம நடத்தக்கூடிய போராட்டம். அப்ப அதனாலதான் நாங்க என்ன யோசிச்சோம்னா, வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இலவச நூலகமா அவங்க விரும்பக்கூடிய நூலை கொடுத்து, ஏன்னா முழுமா அங்கதான் இருக்க போறாங்க, அப்ப சேர்ந்து படிப்போம், விவாதிப்போம், பிரச்சனைகளை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க ஃப்ரீ லைப்ரரி செட்டப்பை கொண்டு வந்தாங்க. முதல் நாள் இருந்து காவல்துறைக்கு இந்த நூலகத்தை அமைச்சதுல பிடிக்கவே கிடையாது. ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே இந்த செய்தியை வந்து ஒரு கவர் ஸ்டோரி எடுத்து போட்டாங்க. ஏன்னா இந்த கிரியேட்டிவ் ஐடியா ஒரு போராட்ட மாணவர்களை கல்வி அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக காட்டாமல் வெறும் ஒரு ரவுடி கும்பலை போல காட்டுவதற்கு பாஜக அரசு வந்து ட்ரை பண்ணுது. அதனுடைய உள்நோக்கம் இதுல இருக்குது அப்படிங்கறது நீங்க சொல்ற வார்த்தையிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர் அப்படிங்கிறதுனால கூடுதலான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இந்த 2-3 தினங்களாக நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஏஎஸ்எஃப் மாணவர்களாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எஸ்எஃப்ஐ மாணவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இங்கேயும் கடுமையா போராடுறீங்க. பல இடங்களில் ஒருங்கிணைந்து போராட்டங்கள் நடத்துறீங்க, பல இடங்களில் தனித்தனியாக போராட்டங்கள் நடத்துறீங்க. போராடக்கூடிய இடதுசாரி மாணவர்களின் மீது தமிழ்நாட்டிலும் காவல்துறை கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதை பார்க்க முடிகிறது. கைது செய்யப்படுகிறார்கள். பெண்களின் மீது கடும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்த சகோதரிகள் சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த நிமிடம் வரை தமிழ்நாடு முதலமைச்சருடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல, சிஎம்ஓ தமிழ்நாட்டுல இது குறித்து எந்த கண்டன அறிக்கையும் வரல. ராகுல் காந்தி கைதை கூட ஏன் டிவிகே கண்டிக்கவில்லை என்று எல்லோரும் கேள்வி எழுப்பிய பிறகு டிவிகே சார்புல ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுல கூட
மோடி என்று பெயர் குறிப்பிட்டோ பாஜக என்ற சொல்லை பயன்படுத்தியோ கூட அவங்க தங்களுடைய கண்டனத்தை எங்கேயும் பதிவு செய்யல. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இப்ப தமிழ்நாட்டினுடைய குரல் இந்தியா முழுக்க எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல நீட் நம்ம 10 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நடைமுறையில அதனுடைய பாதிப்புகளை வட மாநிலங்கள் உணர தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் இல்ல, சென்ற ஆண்டுகள் வேற பிரச்சனைங்க. ஒரே மையத்துல அதிகமான நபர்கள் தேர்வு பெற்று இடங்கள் வாங்கினாங்க. அது பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகுச்சு. அப்போ இன்னைக்கு நடைமுறையில அந்த பாதிப்புகளை அனுபவிக்கும் போது இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் வருது. அப்போ தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாடு முழுக்க இருக்கு. குறிப்பா அதே போல தங்கை அனிதா முதல் நபராக இந்த நீட் தேர்வுக்கு பலியான பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மாணவர் அமைப்புகள் அனைவருமே வகுப்புகள் புறக்கணிப்பு இது மாதிரி தொடர் இயக்கங்கள் நடத்திட்டு வந்து பொதுவா மக்கள் கிட்டேயே தமிழ்நாட்டு மக்களே வந்து அந்த நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த டைம்ல நம்ம தமிழ்நாட்டினுடைய குரல் என்பது இந்த போராட்ட களத்துக்கு கூடுதல் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இங்க இருக்குங்க. போராடக்கூடிய இளைஞர்கள் மீதும் காவல்துறை அடக்குமுறை என்பது நிச்சயமா இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடுதான் கூடுதல் வலு இந்த போராட்டத்துக்கு இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கும். ஓகே. சோ அப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கறதான் கள நிலவரமாக இருக்கிறது அப்படிங்கறது நம்மால் பார்க்க முடிகிறது. நிறைவா ஒரு கேள்வி, இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட பயணம் என்ன? இது அடுத்த கட்டமாக நீங்க உங்களுடைய போராட்ட திட்டங்கள் வடிவங்கள் அது வெளியில் சொல்லக்கூடிய வடிவங்களை மட்டும் நீங்க சொன்னா போதும். நீங்க போராட்டக்காரர்கள் சில ரகசிய யுக்திகளை வச்சிருக்க கூடும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வெளியில சொல்ல வேண்டாம். அப்படி இல்ல, நீங்க வெளியில சொல்லக்கூடிய விடயங்களை மட்டும் நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிரலாம். இதுல ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப வெளிப்படைதான். ஏன்னா நான் ஏன் இதை கேட்டேன்னா, நேற்று ராகுல் காந்தி வந்து பிரதமர் வீட்டு இல்லத்தை முற்றுகையிட்டதை வந்து ரகசியமா வைத்திருந்து செய்தார் அப்படின்னு வந்து ஊடகங்களை செய்தி வெளியாச்சு. அதனால கேட்டேன். இல்ல ஆக்சுவலா இதுல ரொம்ப தெளிவுதானுங்க. ஏன்னா நீங்க 20ஆம் தேதி மதியம் கிட்டத்தட்ட அந்த தடியடி தொடங்குறாங்க. 1 மணி நேரத்துல கூட்டத்தை கலைச்சிடுறாங்க. ஆனா 20ஆம் தேதி மாலை இரவு அப்பவே வந்து மீண்டும் மாணவர்கள் வந்து அங்க திரள ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நேத்தும் பல்லாயிரக்கணக்கான பேரு, இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய தட்பவெப்பம் தெரியும். எப்பவுமே மழை நாள் உச்சமா இருக்குங்க, குளிர் நாள் உச்சமா இருக்கும். இப்ப வந்து ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும், குளுக்கு அதிகமா இருக்கும். குறிப்பா இந்த 2 நாட்கள மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று இரவு இன்னைக்கு காலையில தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப கூட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறோம். அதே போல மற்ற பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ தடியடினா சாதாரண தடியடி நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் அந்த வீடியோ எல்லாமே இருக்குதுங்க. இப்ப பேலட் குண்டு போட்டு கூட அடிச்சிருக்கிறாங்க, ஆணியை வச்சு அடிக்கிறது, இது மாதிரி கடுமையான கொடூரமான தாக்குதல் நடத்தி கூட மீண்டும் இளைஞர்கள் அதே ஜந்தர் மந்தர்ல அதே இடத்துல திரள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு சிஜேபியும் அறைகோல் கொடுத்திருக்கிறாங்க, நாங்களும் அறைகோல் கொடுத்திருக்கிறோம். எல்லா அமைப்புகளும் சொல்றாங்க எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி சோனம் வாங்சுவை கைது பண்ணும் போது மீண்டும் பொதுவா இளைஞர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு உருவாகி இங்க ஜந்தர் மந்தருக்கு நாடாளுமன்ற பேரணிக்கு வந்தாங்களோ, அதே போல நேற்றைய முன்தின இந்த தடியடி பார்த்ததுக்கு பின்னாடி அந்தந்த மாநிலங்கள்ல தன்னெழுச்சியான போராட்டங்கள் இப்ப தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. உதாரணத்துக்கு சென்னையில கூட இப்ப பாலநிலத்துல தொடர் காத்திருப்பு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்கவே பரவலா இந்த போராட்டங்கள் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே போல நான் சொன்னது போலதான் தர்மேந்திர பிரதான் இன்னைக்குதான் ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்ல பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்து பிஜேபி எதிர்த்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் இளைஞர்கள் மத்தியில வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த செய்தி ரொம்ப தெளிவு. ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த அரசுக்கு எதிரான கடும் கோபத்துல இருக்கிறாங்க. ஓகே. சோ ஒரு இளைய சமுதாயம், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளையோர்கள், இளைய சமுதாயத்தினர் இந்த பாஜக அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் இந்த போராட்டம் அப்படிங்கிறத நீங்க டெல்லியிலிருந்து இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். திரு தினேஷ், உங்களுடைய வருகைக்கு கருத்து பெயருக்கும் நன்றி. நன்றி. நிறைய செலாம். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய தேசிய செயலாளர் திரு தினேஷ் அவர்கள் டெல்லியிலிருந்து அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு பகிர்ந்தார். ஒவ்வொரு இடத்திலும் தமிழ்நாடு தான் நீட் எதிர்ப்புல தொடர்ந்து முன்னோடியா இருந்திருக்குது, வர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கடந்த
திமுக ஆட்சி காலத்தில் மிக வீரியமான பல்வேறு நடவடிக்கைகள் இதற்காக எடுக்கப்பட்டுச்சு. இந்த அரசும் தாவேக அரசும் அதுபோன்ற நீட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாறாக போராடக்கூடிய மாணவர்களை அடக்கி ஒடுக்க நினைப்பது என்பது பாஜகவிற்கும் தாவேகாவிற்கும் வேறுபாடு தெரியாமல் போய்விடும் என்ற அபாயத்தையும் தமிழ் கேள்வி சார்பாக நான் சுட்டிக்காட்டி விடைபெறுகின்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.